எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். பாருங்க, இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற, ஹெல்த்தியாக இருக்கிற, ட்ரையாக இருக்கிற ஒரு நெல்லிக்காய் ஊறுகாயோட ரெசிபி தான். நல்லெண்ணெயிலே நெல்லிக்காய் நல்லா வறுத்து மசாலா எல்லாம் சேர்த்து இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரையாக கொஞ்சம் கட்டியாக செஞ்செடுக்கிற ஒரு ஊறுகாய் தான் இது. இதுக்குள்ளே வினெகர், அதே மாதிரி பூண்டு, தாளித்து சேர்க்கிற கடுகு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி எதுவுமே நம்ம இதுக்குள்ளே செய்யலை. எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 1 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்திருக்கு. நெல்லிக்காய் நல்லா கழுகி நல்ல ஒரு நீட்டாக இருக்கிற துணி வச்சு தண்ணி எதுவுமே இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் எடுக்கும்போது இதே மாதிரி நல்ல முத்தின நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. முத்தின நெல்லிக்காய்க்கு கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்கும், கொஞ்சம் லைட் கலராக இருக்கும். அதுக்கு கசப்பு இருக்காது, நல்ல புளிப்பாக இருக்கும். நல்ல பச்சையாக இருக்கிற நெல்லிக்காய் தான் நீங்கள் எடுக்கிற அப்படின்னா அது முத்தாத்ததாக இருக்கும், அதுக்கு கசப்பும் அதிகமாக இருக்கும். அது நீங்கள் பார்த்து நல்லது பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. வறுத்து எடுக்கிறதுக்காக அடிகட்டியாக இருக்கிற இதே மாதிரி வட்டமாக இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம எப்போவுமே எல்லா வீடியோஸ்லையும் யூஸ் பண்ணுற உருளி தான் எடுத்திருக்கு. இந்த பாத்திரம் எங்கே வாங்குறது கிடைக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது கேரளா ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு பாத்திரமாக இருக்குது. இதோட பேர் உருளின்னு சீக்கிரம் சொல்லிவிடுவேன். கரெக்டான ப்ரொனன்சியேஷன் உருளி. இது வெங்கலத்துலையும் கிடைக்கும். அதே மாதிரி செம்பு உருளி இருக்குது. இதே மாதிரி இண்டோலியம் உருளியும் இருக்குது. ஸ்டீல் உருளி இருக்குது, ஆனால் அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, வெயிட் இருக்காது. இது மூணுமே நல்ல வெயிட்டாக இருக்கிற ஒன்றா இருக்குது. இதுக்கே 6 கிலோ அளவுக்கு வெயிட் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் செய்கிறதுக்காக எடுத்திருக்கு. உருளி நல்லா சூடானதுக்கப்புறம் 150 ml நல்லெண்ணெய் ஊற்றிருக்கு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கழுகி தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காய் இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இடையில நல்லா வதக்கிக்கோங்க. இந்த எண்ணெயில் நெல்லிக்காய் நல்லா வெந்து கிடைக்கணும். நெல்லிக்காய் நம்ம இப்போ ஆவியில் வேக வச்சாலும் தண்ணிக்குள்ளே போட்டு வேக வச்சாலும் இதோட சத்தை கொஞ்சம் அதில் போயிடும். நம்ம இந்த மாதிரி எண்ணெயிலே வறுத்தெடுக்கும் போது இந்த சத்தை ஃபுல்லாக நமக்கு அப்படியே கிடைக்கும். மிச்சம் அந்த எண்ணெயில் இறங்குற சத்தையில் இந்த எண்ணெயில் தான் மிச்ச மசாலையை நம்ம வதக்கி இந்த நெல்லிக்காய் கூட மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது. அதனால் நெல்லிக்காயில் இருக்கிற சத்தை எங்கேயுமே மிஸ் ஆகிறது தான். நல்லா வதக்கி இது வேகணும். இது வதக்கும் போது மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. நீங்கள் நெல்லிக்காய் எடுக்கும்போது சின்ன நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, நாட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்கிறது, அது கிடைச்சா அதுவே எடுத்துக்கோங்க. அதுதான் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இல்லை இருந்தால் இதே மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஹைப்ரிட் நெல்லிக்காயாக இருந்தாலும் பரவாயில்ல, எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. அது சின்ன நெல்லிக்காய் ஆனாலும் நீங்கள் எடுக்கிற நெல்லிக்காயோட சைஸை பார்த்துட்டு அது வேகிறதுக்கான டைம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், நம்ம நெல்லிக்காய் லோ ஃப்ளேமிலும் மீடியம் லோ ஃப்ளேமும் தீ அட்ஜஸ்ட் பண்ணி ஒரே மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கு. இதே மாதிரி ஒன்று லைட்டாக உடச்சி பாருங்கள், கரெக்டாக இருக்குது. ரொம்ப குழான்னு வெந்து போகக்கூடாது, கரெக்டான அளவுக்கு தான் வேகணும். அப்போ தான் நெல்லிக்காய் ஊறுகாய் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கரெக்டான அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இது நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். எண்ணெய் வேண்டாம், எண்ணெயிலிருந்து அந்த நெல்லிக்காய் மட்டும் ஒரு கரண்டியில் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இது நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் உங்களுக்கு இதுக்குள்ளே இருக்கிற விதை, அந்த கொட்டை இருக்குல்ல, அது வேண்டாம் அப்படின்னா உடச்சி அந்த விதை எடுத்ததுக்கப்புறம் நெல்லிக்காய் அந்த சின்ன சின்ன பீஸாக சேர்த்து ஊறுகாய் செஞ்சுக்கலாம். இல்லை முழுசாக போடுறது பிடிக்கும் அப்படின்னா முழுசாகவே போட்டும் செஞ்சுக்கலாம். நான் இப்போ முழுசாக தான் போடுறேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. அதுக்குள்ளே நம்ம மசாலா அப்படியே போட்டுருச்சுன்னா கருகி போயிடும். அதனால் நான் தீ ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம இப்போ மசாலா ஒன்றா சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பவுடர், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வெந்தயம் நல்லா வறுத்து வீட்டிலே பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிறது 2 டீஸ்பூன் அளவுக்கு இடித்த கடுகு. நீங்கள் கடுகு இடித்து எடுத்துக்கலாம், இல்லை இருந்தால் மிக்சியில் ஒரு டைம் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக இருக்கிற பவுடர் போடாதீங்க. நான் இப்போ கிரைண்டரில் க்ரஷ் பண்ணி எடுத்ததாக போட்டிருக்கு. ஊறுகாய்க்கு காரத்துக்காக 2 டீஸ்பூன் ஃபுல்லாகவே நல்லா காரமாக இருக்கிற மிளகாய் பவுடர் சேர்த்துருக்கு. மிளகாய் பவுடர் நான் இப்போது உங்களுக்கு ரொம்ப அதிகமாக காரம் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதோட குவான்டிட்டி மாற்றிடலாம். நல்ல கலர் கிடைக்கிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பவுடரும் நான் சேர்த்துருக்கு. 1/2 கப்பு மிளகாத்தூள் அப்படின்னா
அப்ராக்சிமேட்டாக 50 கிராம் அளவுக்கு இருக்கும். இது இப்போ ஒரு மீடியம் காரமாக இருக்கிற ஊறுகாய் தான் ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு அதிகமாக காரம் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் பவுடரோட குவான்டிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் கூடி நான் இதில் சேர்த்துருக்கு. உப்பு நீங்கள் சேர்க்கும்போது முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இல்லை 2.5 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்து இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நெல்லிக்காயும் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி வேண்டாம் மட்டும் மறுபடியும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நெல்லிக்காய்க்கு ரொம்ப அதிகமாக புளிப்பு இருந்தால் உப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அது பார்த்துட்டு நெல்லிக்காயோட டேஸ்ட்டு பார்த்துட்டு தான் நமக்கு உப்போட அளவு கரெக்டாக சொல்ல முடியும். மசாலா எல்லாம் நல்லா எண்ணெயில் வறுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வேக வச்ச நெல்லிக்காய், வறுத்தெடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காய் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். மசாலா நல்லா வறுத்ததுக்கப்புறம் தான் நெல்லிக்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் இப்போது தீ ஆஃப் பண்ணி எண்ணெய் ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் நெல்லிக்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா எண்ணெய் மறுபடியும் தீ ஆன் பண்ணி எண்ணெய் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் மசாலா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இருந்தால் மசாலா வந்து ஃப்ரை ஆகாது, ஊறுகாய் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். அதை பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மசாலா எல்லாம் ஃபுல்லாக கோட்டாக இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த ஊறுகாய் வந்து நம்ம இதுக்குள்ளே வினெகர் எதுவுமே சேர்க்கலை, அதனால ரொம்ப நாள் கெடாமல் இருக்காது. உங்களுக்கு இது ரொம்ப நாள் கெடாமல் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் வினெகர் ஊற்றிடலாம். இல்லை இருந்தால் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றி மசாலா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் ட்ரையாக நல்லா திக்காக கிடச்சிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டைம் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட்டாக இருக்கிற கண்டெய்னருக்குள்ளே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிடலாம். மசாலாவில் நல்லா வறுத்து தண்ணி எதுவுமே படாமல் நம்ம இது ட்ரையாக இருக்கிற ஒரு கண்டெய்னருக்குள்ளே போட்டு வச்சிடுச்சு அப்படின்னா ஒரு மாதம் வரைக்குள்ள இது கெடாமல் இருக்கும். அதுக்கு மேலே நிறைய நாள் நிற்கணும் அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் வினெகர் ஊற்றி வச்சுக்கோங்க. இல்லை இருந்தால் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இது நம்ம இன்றைக்கி சாப்பிட முடியாது. நீங்கள் இப்போது நல்ல கட்டியாக இருக்கிற குட்டி நெல்லிக்காய் இருக்குல்ல, நாட்டு நெல்லிக்காய், அதுதான் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் சாப்பிட முடியும். அதுக்குள்ளே அந்த மசாலாவில் இறங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடும். இதே மாதிரி கொஞ்சம் பெரிய சாஃப்டாக இருக்கிற நெல்லிக்காய் தான் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 2 to 3 நாள் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால, பெரிய நெல்லிக்காய் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால அதுக்குள்ளே மசாலா உப்பெல்லாம் சீக்கிரம் இறங்கிடும். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.